ஹலோ வணக்கம் கேஎல் டூ டிஎல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிசல்ட் இன்றைக்கி டபுள் செவன் வந்துருக்குது. 191 அப்படின்னு 191 வந்துருக்குது. இதுக்கு நாம் ஆல் போர்டு கொடுத்தது ஒர்க் அவுட் ஆகலை. பட் இருந்தாலும் ஏபிசி போர்டு கொடுத்தல ஏ போர்டும் சி போர்டும் சரியாக மேட்ச் ஆகுது, பி போர்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஏசி வந்து எதிர்பார்த்த மாதிரி வந்துருக்குது. ஏன்னா 2 டிஜிட்டில் ஏசியாக வந்து இதை வைக்கலை. ஸோ தவற விட்டுறோம். ஸோ ஆல் போர்டு கொடுத்த நம்பர் வச்சோம். 2 டிஜிட்டில் ஏபிஎஸ்சி பிசியில் நம்பர் மாற்றி பிரித்து வச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இருந்தாலும் நம்ம எடுக்கிற நம்பர்ஸ் ஏபிசி போர்டில் மினிமம் ஒரு போர்டாக வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி 2 போர்டுமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம எடுக்கிறது மொத்தம் 3 எண்கள் தான். அது ஏபிசி போர்டில் அப்படியே நம்ம அப்ளை பண்ணுறோம், வேறு ஒன்றும் பண்ணல. ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது இன்றைக்கி டபுள்ஸாக வந்தங்காட்டி ஏ போர்டும் சி போர்டும் எதிர்பார்த்த மாதிரி நமக்கு சரியாக பொருந்தி வந்திருக்கு. அப்படி தான் சொல்லணும். வின்னிங் ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு சின்ன ஒரு வெற்றி, அவ்வளோதான். ஸோ ட்ரையல் நம்பர்ஸ் போகிறோம். முதல் ட்ரையல் நம்பர் சரியாக தெரியல, வேகமாக போயிடுச்சு. ரெண்டாவது ட்ரையல் நம்பர் 985928. ரிசல்ட்டு 494 191. இந்த 6 நம்பர் நம்ம என்ன வச்சு நம்ம வழக்கம் போல் நம்ம கணிப்புகளை ரெகுலராக பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வீடியோஸ் இன்னும் நிறையா கெஸ்ஸிங் எடுத்து வீடியோ போகிறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நான் இன்றைக்கி நம்ம கணக்கு ஆல் போர்டு பார்த்திங்க அப்படின்னா 8-9 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். 8-9 இந்த கணக்கில் வருதான் பாருங்கள். வந்துச்சு அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் கேரளா லாட்ரி ஃபோன் பண்ணாங்க, வாட்ஸ்அப் நம்பர் முன்னாடி கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த நம்பர் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட கேரளா லாட்ரி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வழக்கம் போல் அதே 3 நம்பர் தான் எடுத்துக்கிறோம், வேறு ஒன்றும் பண்ணல. ஆல் போர்டு கொடுத்த நம்பர் 8-9, அது கூட சேர்ந்து 4 நம்பர், மொத்தம் 3 எண்கள் தான் நம்ம எடுப்போம். அது 3 எண்கள் தான் அப்படியே ஏபிசி போர்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இது என்னோடய கணக்கு, என்னோடய கணிப்பு. இந்த கணிப்பும் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா முயற்சி பண்ணி பாருங்கள். ஏபிசி போர்டில் 3 நம்பர் கொடுத்து வச்சு அப்படியே ஒரு 3 டிஜிட்டில் ஒரு 10 எண்கள் வச்சுக்கிறேன். அதே மாதிரி 2 டிஜிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 எண்கள் எடுத்துக்கிறேன், வேறு ஒன்றும் பண்ணல. 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும் எடுத்த நம்பர் அப்படியே திருப்பி வச்சுக்கிறோம். ஸோ சிம்பிள் ட்ரிக்ஸ். 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும் எடுத்த நம்பர் அப்படியே திருப்பி வைங்க. 42 அப்படின்னா 24, 56 அப்படின்னா 65 அப்படி மாற்றி வைங்க. ஏபிசி எல்லாத்தையுமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3-4 சொல்கிறேன் வச்சு ஒரு 4 நம்பர் எடுத்துக்கிறேன். சேம் டபுள்ஸ் நிறையா வருது. ஸோ நேற்று நம்ம டபுள்ஸ் மிஸ் பண்ணிட்டாலும் இன்றைக்கும் டபுள்ஸ் வந்தாலும் வரலாம், வரையும் போகலாம். இதுதான் நம்ம கணக்கு பிரகாரம் நான் எடுக்கிறத நான் எடுத்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு பொருந்து வந்துச்சு அப்படின்னா முயற்சி பண்ணி பாருங்கள்.